ஹாய். ஸோ நம்ம வந்து கான்கேவுக்கும் கான்வெக்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஆக்சுவலாக கான்கேவ் கான்வெக்ஸ்ன்ற இந்த வார்த்தை வந்து இந்த ரொம்ப நாளாக ஸ்கூல்லேருந்தே வந்து என்ன குழப்பிக்கிட்டே இருக்கும். எது கான்கேவ் எது கான்வெக்ஸ்னு. ஆக்சுவலாக பார்க்க போனீங்கன்னா இது ரெண்டுமே வந்து ஒரே சர்ஃபேஸில் இருக்கும். ஸோ இப்போ இந்த டிஸ்க் வந்து நீங்கள் கான்கேவா கான்வெக்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே தான். அதாவது என்ன அர்த்தம்னா கான்கேவ் அப்படின்றது ஒரு பாலோடைய இன்னர் சைடை சொல்கிற ஒரு வார்த்தை. அப்படின்னா இது ஒரு பாலை நீங்கள் வச்சுக்கினா இதோட இன்னர் சைடு இதுவாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ இது வந்து கான்கேவ் சர்ஃபேஸ், கேவ்டாக இருக்குது. ஓகேங்களா? ஆனால் இதுவே கான்வெக்ஸ்னா ஒரு பாலோ ஒரு ஸ்பியரோடைய அவுட்டர் சர்ஃபேஸ். ஸோ இப்போ இந்த டிஸ்கோடைய அவுட்டர் தான் பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸ். ஓகேங்களா? பட் அப்பயே வந்து சில மிரர் நம்ம கான்வெக்ஸ் மிரர்ன்றோம், சில மிரர் கான்கேவ் மிரர்ன்றோம். ஏன்னா எல்லா மிரர்லையுமே இந்த ரெண்டு சைடும் இருக்கு இல்லையா? ஆக்சுவலாக அதில் என்ன இருக்குன்னா ரிஃப்ளெக்ட் ஆகிற சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா? அந்த கோட்டிங், அந்த ரிஃப்ளெக்டர் கோட்டிங், அது வந்து கான்கேவ் சர்ஃபேஸில் பூசியிருந்தாங்கன்னா அது கான்கேவ் மிரர். இல்லை ஆப்போசிட்டில் கான்வெக்ஸ் சர்ஃபேஸில் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அது கான்வெக்ஸ் மிரர். அந்த கான்கேவ் சர்ஃபேஸ்லாம் வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னா அதோடைய ஃபோக்கஸ் பாயிண்ட். ஸோ இந்த டிஸ்பிளே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரிங் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ரிங்கு தான் வந்து இந்த கான்கேவ் சர்ஃபேஸுக்கு ஃபோக்கஸ் பாயிண்ட். அப்படின்னா என்னன்னா இந்த கான்கேவ் சர்ஃபேஸில் எங்கள் இடத்துல என்ன வேவ் விழுந்தாலுமே அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த ஒரு இடத்துக்கு மையப்புள்ளியாக நோக்கி வரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த இடத்துல எதனா ஒரு பொருளை வச்சிங்கன்னா இங்கே விழுற எல்லா எனர்ஜியும் நீங்கள் கலெக்ட் பண்ணி அதிக எனர்ஜியாக உருவாக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இந்த கான்கேவ் மிரருக்கு ஒரு அட்வான்டேஜ். ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு கான்கேவ் மிரர் இருக்குது. அங்கே என் ஃப்ரெண்டு வந்து அந்த ரிங்கில் எதனா பேசினாருன்னா அவருடைய சவுண்ட் வேவ் அந்த கான்கேவ் மிரரில் ரிஃப்ளெக்ட் ஆகி இங்கே வந்து திரும்பி இங்கே இருக்க அந்த எல்லா சவுண்ட் வேவும் இந்த மையப்புள்ளிக்கு கான்சன்ட்ரேட் ஆகும். ஸோ இதனால் அவர் அங்கே லைட்டாக பேசினா கூட எனக்கு இங்கே ஆடியோ நல்லா கிளியராக கேட்கும். ஹாய். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லை, அவரோட வாய்ஸ் நல்லா கேட்குது. அவர் ரொம்ப சைலண்டாக தான் பேசுகிறார், பட் அப்போ கூட நல்லா கிளியராக கேட்குது. ஸோ இதெல்லாம் இந்த கான்கேவ் மிரருக்கான ஒரு பெரிய அட்வான்டேஜ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.